இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.3 நம்ம 7th கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு பார்க்கறதுக்கு லாங்கா தான் இருக்கும். ஆனா இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். An open box is to be made from a square piece of material. அதாவது இதுதான் என்னோட ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். ஓகேவா, இதுதான் என்னோட ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். இதுல இருந்து எனக்கு ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியலோட சைடோட அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை கட்டிங் தி ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைட் எக்ஸ் சென்டிமீட்டர் ஃப்ரம் ஈச் கார்னர். எல்லா கார்னர்ல இருந்தும் எனக்கு கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சோ கட் பண்ணதுனால அந்த சைஸ் என்ன, அதோட சைடு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. சோ எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டோமாமா. சோ ஃப்ரம் ஈச் கார்னர் நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர் அதோட சைடு, then turning up the sides as shown. So அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா express the volume v of a box as a function of x. அதாவது வால்யூம் கண்டுபிடிக்கணும். v of x வந்துட்டு நம்ம எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன்ல நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் சைட் ஆஃப் ஈக்குவல் ஷீட், அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் ஸ்கொயர் ஷீட் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு 24 சென்டிமீட்டர். தென் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைட் எக்ஸ் சென்டிமீட்டர் ரிமூவ் ஃப்ரம் ஈச் கார்னர். ஒவ்வொரு கார்னர்ல இருந்தும் என்னோட சைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபோல்ட் பண்ணமா, ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபோல்டிங், ஸோ ஆஃப்டர் ஃபோல்டிங் நான் ஹெட்டிங் எழுதிக்கிறேன். ஆஃப்டர் ஃபோல்டிங் என்னோட லென்த் ஆஃப், அதாவது லென்த் ஆஃப் ஸ்கொயர் கட் ஆஃப். ஸ்கொயர் கட் ஆஃப்னா எது, இப்ப நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம அது எக்ஸ் தான் எடுத்திருக்கோம். அப்போ அது எக்ஸ் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நமக்கு லென்த் என்னன்னு தெரியணும். ரிமைனிங் லென்த் என்ன கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு எனக்கு தெரியணுமா. அப்போ ரிமைனிங் லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், எனக்கு டோட்டல் லென்த் வந்துட்டு 24. எனக்கு இங்க ரெண்டு சைட் கட் பண்ணிருப்பாங்களா, அப்போ எனக்கு அங்க ஒரு எக்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல ஒரு எக்ஸ் இருக்கும், ரைட் சைடு ஒரு எக்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 2x கிடைக்கும். இதுதான் எனக்கு ரெண்டு சைடோட லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட டோட்டல்ல இருந்து நான் இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிமைனிங் எனக்கு கிடைச்சிருமா. அப்போ என்னோட ரிமைனிங் லென்த் வந்துட்டு 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். இதுதான் என்னோட யூனிட் சென்டிமீட்டர்ன்றது. தென் எனக்கு ரிமைனிங் பிரெத்தும் தெரியணும். ஸோ ரிமைனிங் பிரெத், ஸோ பிரெத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே வேல்யூ தான் அங்கேயும் வரும். சேம் லென்த் எனக்கு இதுவா, பிரெத்தும் எனக்கு சேம் அதே மாதிரிதான் இருக்கும். அப்போ 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, ரிமைனிங் லென்த் என்ன பிரெத் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி இந்த வால்யூமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ் v ஆஃப் x அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது v இஸ் ஈக்குவல் டு லென்த் into breadth into height அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் என்னன்னு எழுதிக்கிறேன் அப்படின்னா v is equal to l into b into h அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ v of x is equal to என்னோட லென்த் என்ன, இங்க நம்ம ஆல்ரெடி ரிமைனிங் லென்த் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ 24 மைனஸ் 2x தான் என்னோட லென்த் இன்ட்டு என்னோட பிரெத் என்ன, சேம் அதே தான் 24 மைனஸ் 2x. இது என்னோட பிரெத். நெக்ஸ்ட் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹைட். ஹைட் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹைட் இருந்திருக்கும்ல, அதை தான் கேட்கறாங்க. அது நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ v ஆஃப் எக்ஸ் என்னவாகும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது ரெண்டுமே சேம் தானே. அப்போ நான் 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா. ஸோ என்னோட v ஆஃப் எக்ஸ் என்னவா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்துட்டு a வேல்யூ, இதுதான் என்னோட b வேல்யூ. அப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் நான் கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். ஸோ அப்போ என்னோட v ஆஃப் எக்ஸ் வந்துட்டு a ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ 24 ஸ்கொயர் தென் மைனஸ் 2 இன்டூ ஏபின்னு சொல்லியிருக்காங்களா, இன்டூ என்னோட a வந்துட்டு 24, b வந்துட்டு 2x, தென் பிளஸ் b ஸ்கொயர். b வந்துட்டு எனக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இதுதான் என்னோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மேட். எனக்கு ரிமைனிங் இன்னும் ஒரு x இருக்கு, அதை யாரும் மறந்துடக்கூடாது. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பிராக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். அப்போ v of x is equal to எனக்கு 24 ஸ்கொயர் வந்துட்டு 476 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 24 ஸ்கொயர் வந்து 476. தென் 2 into 24. 2 into 24 வந்துட்டு 48. 48 into 2 வந்துட்டு 96. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 96x இருக்கு. ஸோ minus 96x plus 2 2s are 4. x square வந்துட்டு x square ரெப்ரசென்ட் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட சால்வ் பண்ண ஃபார்மேட். இன்ட்டு எனக்கு இன்னும் எக்ஸ் ரிமைனிங் இருக்கு. ஸோ இந்த எக்ஸை நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ எனக்கு v of x is equal to 576 into x வந்து 576x minus 96x into x வந்துட்டு x ஸ்கொயரா இருக்கும் பிளஸ் 4x ஸ்கொயர் into x வந்து எனக்கு x கியூபா இருக்கும். ஃபைனலா என்னோட v of x வந்துட்டு எப்படி இருக்கும்? என்னோட ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன். அதாவது கியூப் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்கொயர் செகண்ட் வரணும், x லாஸ்ட்ல வரணும். அப்போ 4x கியூப் minus 96x square. அப்போ minus 96x square plus 576x. இதுதான் என்னோட v of x. So volume of x in the function அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். function of x ல நம்ம வந்து find out பண்ணிட்டோம். அதாவது v of x is equal to 4x cube minus 96x square plus 576x அப்படின்றத நான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஒரு குவிக் சம்மரி பார்க்கலாமா? क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க? எனக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ்ல இருந்து ரெடி பண்ணிருக்காங்க. இதுதான் என்னோட ஸ்கொயர் பீஸ். அதோட சைடு வந்துட்டு எனக்கு 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு எனக்கு ஈக்குவல் ஸ்கொயரா இருக்கு. இதுல வந்து என்னோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணப்போ அதோட சைடு வந்து நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அது எல்லாத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணது எல்லாத்தையுமே. இங்க நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா வால்யூம் வி. இதோட வால்யூம் என்ன, பாக்ஸோட வால்யூம் என்ன as a function of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், அதை v of x என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். சோ நான் கிவன் என்ன எழுதிக்கிறேன்னா டோட்டல் லென்த் ஆஃப் தி சைட் ஆஃப் ஸ்கொயர் ஷீட் வந்து எனக்கு 24 சென்டிமீட்டர். தென் ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைடு x சென்டிமீட்டர் ஆர் ரிமூவ் ஃப்ரம் ஈச் கார்னர். ஈச் கார்னர்ல இருந்து எனக்கு சைட்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்களா, அதை நான் x சென்டிமீட்டர் எழுதிக்கிறேன். தென் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஃபோல்டிங் எனக்கு என்ன ஆகும்னா லென்த் ஆஃப் த ஸ்கொயர் கட் எனக்கு என்னவா இருக்கும், x சென்டிமீட்டரா தான் இருக்கும். அது எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு ரிமைனிங் லென்த் என்ன, பிரெத் என்ன அப்படிங்கிறது தெரியணுமா இல்லையா? இப்ப எனக்கு டோட்டல் லென்த் வந்துட்டு 24 சென்டிமீட்டர். சோ எனக்கு கட் பண்ணது வந்து எனக்கு தெரியாது. சோ ரெண்டு சைடு இருக்கா, அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது எனக்கு 2x. அப்ப 24 மைனஸ் 2x. இதை வந்து 24, அதாவது டோட்டல் மைனஸ் என்னோட கட் பண்ணது எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, 2x தெரிஞ்சிருச்சு. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ண எனக்கு ரிமைனிங் லென்த் தெரிஞ்சிடும். அப்ப 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். இதே பிரெத் பார்க்கும்போது எனக்கு இங்கேயும் ஒரு எக்ஸ் இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குமா? சோ அதுவும் அதே மாதிரிதான் 24 மைனஸ் 2x சென்டிமீட்டர். சோ நான் இதை என்ன பண்ணிட்டேன், நான் இதை வந்துட்டு length of the square cut off வந்து x centimeter, remaining length and remaining breadth வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அதாவது v of x வந்து கண்டுபிடிக்கணும். வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. v is equal to length into breadth into height. எனக்கு length தெரியும், breadth தெரியும். ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 24 minus 2x into 24 minus 2x. எனக்கு height தெரியாது, ஸோ நான் xன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையுமே நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 24 minus 2x the whole square எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே சேம் தானே. இங்க இது இன்டூ எக்ஸ் ரிமைனிங் இருக்கு. அப்ப எனக்கு இது பார்க்கும்போது a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா a square minus 2ab plus b square. இதுதான் என்னோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மேட். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு a ஸ்கொயர் வந்து 24 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏபியா, a வந்துட்டு எனக்கு 24 இன்டூ 2x பிளஸ் b ஸ்கொயர் எனக்கு என்னது 2x வந்துட்டு எனக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதனால அது ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இன்டூ எக்ஸ் எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இதை சால்வ் பண்ணிக்கிறேன். அப்போ 24 ஸ்கொயர் வந்துட்டு எனக்கு 576 கிடைக்கும். 2 இன்டூ 24 வந்துட்டு 48, 48 இன்டூ 2 வந்து 96. அப்போ மைனஸ் 96 எக்ஸ் எனக்கு இருக்கு. தென் பிளஸ் 2 இன்டூ 2 வந்துட்டு 4. தென் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். அப்போ எனக்கு இது சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு ரிமைனிங் இன்னும் எக்ஸ் இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன், நான் இது எல்லாத்தையுமே இந்த எக்ஸ்பிரஷனை வந்துட்டு எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 576 இன்டூ எக்ஸ் வந்துட்டு 576x மைனஸ் 96x இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் கியூபா இருக்கும், 4x கியூப். இப்போ நான் வந்துட்டு இதோட ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு v of x வந்துட்டு 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர் பிளஸ் 576x. ஸோ இங்க பாருங்க, இது பிளஸ் 4x கியூப், இங்க மைனஸ் 96x ஸ்கொயர் தான், இங்க பிளஸ் இருக்கு. அப்போ பிளஸ் 576x. இதுதான் என்னோட ஃபார்மேட். இதுதான் நம்மளோட என்ன ஃபார்மேட்ல இருக்கும், கியூப்
ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் நம்மளோட நார்மல் ஃபார்மேட் இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க v of x, அதாவது வால்யூம் ஆஃப் தி பாக்ஸை வந்து நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.